இங்கே நம்ம ஹீரோ நார்மலாக ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு மலையாள காலேஜில் போய் சேர்றாரு. அங்கே போனோன்னே அந்த காலேஜோட சீனியர் ஜூனியரை ரேக்கிங் பண்ணுறாங்க. அதுவும் எப்படின்னா ஒரு கையை தலையில் வச்சும் இன்னொரு கையை மெயின் பாயிண்டில் வச்சும் சல்யூட் அடிக்க சொல்லி கிண்டல் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு அழகான பொண்ணை நம்ம தலைவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுக்கு மியூசிக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் வாச்சிட்டு இருப்பாங்க. அதை நம்ம சீனியர் பசங்க பார்த்து இவனை நைட்டில் வந்தவொடனே நீ அழகான பொண்ணை லவ் பண்ணுறேன்னு கும்மாங்குத்து குத்திடுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட நம்பர் வாங்குறதுக்காக பசங்க எப்படி கடலை போட்டு வாங்குவாங்களோ அந்த மாதிரி நம்பரும் வாங்கிடுறான். நைட்டில் ஹாஸ்டலை விட்டு ரெண்டு பேரும் பீச்சுக்கு போய் இந்த பொண்ணு இவனுக்கு பீச்சில் வச்சு ப்ரப்போஸ் பண்ணிடுவா. அப்போ ரெண்டு பேரும் லவ் காமனாக போயிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு நாள் இவனோட ஃப்ரெண்டு லிவிங் டுகெதர் நடக்கிற இடத்துக்கு இவனை கூட்டிட்டு போயிடுவான். ஆனால் அந்த இடத்துல திடீர்னு போலீஸ் ரைடு வந்ததால் அடுத்த நாள் பிரேக்கிங் நியூஸில் அவங்க வந்துடுறாங்க. அங்கே போன இடத்துல எந்த தப்பும் நம்ம ஹீரோ பண்ணியிருக்க மாட்டாரு. இதெல்லாம் சொல்லி இவன் அவகிட்ட புரிய வைக்கலான்னு பார்ப்பான். ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததால் இவங்க லவ் பிரேக்கப் ஆயிடுது. நெக்ஸ்ட் என்ன, நம்ம ஹீரோ ஒரே குடி கும்மாளமாக தெரிஞ்சிட்டு இருப்பாரு. கூடவே கிளாஸில் இவர் மட்டும்தான் 18 அரியர் வச்சுட்டு இருப்பாரு தேர்ட் இயரில். அப்புறம் இவ்வளோ மறக்கணும்னு கூடவே இன்னொருத்தையும் லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் கைஸ் இந்த படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இவர் எப்படி இவரோட லைஃபை கண்டினியூ பண்ண போறாருன்னு பார்ட் 2ல பார்க்கலாம் கைஸ்.